ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் கௌதம். இன்றைக்கி நம்ம க்ரியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நேற்று என்ன பார்த்தோம், நம்ம ஆர்க் வரையும் பார்த்தோம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம வந்து லெட்ஸ் கோ ஃபார் நெக்ஸ்ட் ஒன். என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலிப்ஸ் அண்ட் ஸ்ப்ளைன் எப்படி வரைகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி முன்னாடியே பார்த்தீங்கன்னா தெரியுது, முன்னாடியே நான் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். அண்டு லெட்ஸ் கோ டைரக்ட்லி ஃபார் ஸ்கெட்ச். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எலிப்ஸ்னால் உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்னன்ட்டு. ஓகே, எலிப்ஸில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் டு ஆக்சிஸ், அதாவது இந்த எண்ட் பாயிண்ட்லேருந்து அந்த எண்ட் பாயிண்ட் வரையும் சூஸ் பண்ணி ஒன்று வரைகிறது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் இருந்து ஒரே ஒரு எண்ட் பாயிண்ட் மட்டும் சூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி 2 டைப்பாக வந்து நம்ம என்ன பண்ணோம் வந்து பார்த்தீங்கன்னா எலிப்ஸை வரையலாம். ஸோ அதில் இன்னொரு ஃபஸ்ட்டு எப்படி வரைகிறது, ஆக்சிஸ் டு ஆக்சிஸ் எப்படி வரைகிறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். எலிப்ஸ் சூஸ் பண்ணிட்டேன், ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணுறேன், அண்ட் இன்னொரு பாயிண்ட் இங்கே சூஸ் பண்ணுறேன். அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதாங்க, சிம்பிள். இதுதான் எலிப்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டைமென்ஷன்ஸ் ஓரியன்டெல்லாம் நான் தனியாக ஒரு கிளாஸில் எல்லாம் ஃபுல்லாக நடத்துகிறேன். எப்படி டைமென்ஷன்ஸ் மார்க் பண்ணுறது, எதை வச்சு இது பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அதை ஜஸ்ட்டு அவாய்ட் பண்ணிடுங்க. இதான் வந்து நார்மலாக எலிப்ஸ் வரைகிறது. ஓகேவா? வெயிட் பண்ணிடலாம். அண்ட் செகண்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் அண்ட் ஆக்சிஸ் எலிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு சென்டரை நம்ம டிசைட் பண்ணிவிட்டு அடுத்து ஏதோ ஒரு எண்ட் பாயிண்ட் இதில் எந்த சைடாக அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறது தான், சூஸ் பண்ணி வரைகிறதா என்ன சொல்லுவாங்கன்னா சென்டர் அண்ட் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நான் தான் சென்டர் இங்கே தான் மையப்படுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு 2 லைன் கிராஸ் ஆகும் அப்படின்ட்டு. பார்த்தீங்களா? 2 லைன் போது ஆப்போசிட்டில் ஒரு லைன் எக்ஸ்டெண்ட் ஆகுது, இந்த சைடில் ஒரு லைன் வந்துட்டுருக்கு, ஏன் யாரோ பார்ட் நோக்கி. ஓகேவா? இப்போ நான் அந்த பாயிண்டில் வைக்கும்போது என்ன ஆகுனா தான் உங்களுக்கு வந்து எலிப்ஸ் கிரியேட் ஆகும். இப்படி தான். ஓகேவா? இதான் வந்து எலிப்ஸ், அதாவது சென்டரையும் ஒரு எண்ட் பாயிண்ட்டை வச்சு கிரியேட் பண்ணுறது. இதுதான் மொத்தம் 2 டைப்ஸ் ஆஃப் எலிப்ஸு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளைனுங்கிறது எப்படி சொல்கிறதானா, நம்ம வந்து சும்மா ஒரு சின்ன குழந்தை இறக்கணும்னா சும்மா நோட்டில் கிறுக்கி இருப்போம், ஞாபகம் இருக்காங்க, சும்மா அப்படியே இழுக்கிறது, எங்கே வேணால் போகும், ஒரு நேர் இருக்காது. அதுதான் ஸ்ப்ளைன்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு வேவ் ஃபார்ம் மாதிரி. இது குறிப்பிட்ட இது ஃபிக்சேஷன், இந்த மாதிரி ஆர்க் மாதிரி இப்படி தான் இருக்கும் ஷேப்பு, லைன் ரெக்டாங்கிள்ஸ் மாதிரி இப்படி தான் ஷேப் இருக்கும் அப்படிலாம் இல்லைங்க. நீங்கள் சும்மா ஏதோ ஒரு பாயிண்ட் வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட இது லைன் மட்டும் தான், ஆனால் வந்து கர்வ்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக வரும். பார்த்தீங்களா? லைனில் எப்படி செயின் அப்படின்னு சொல்லி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இது கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். நீங்கள் எப்போ இது பண்ணுறீங்களோ கொடுக்கலாம். ஓகேவா? இதுதான் ஸ்ப்ளைன் என்ன தெரிஞ்சுக்கோங்க. சும்மா கண்டினியூஸாக நம்ம இது பண்ணுறது தான் வந்து ஸ்ப்ளைன்னு சொல்லுவோம். இது அன்லிமிட்டடுங்க. இது வந்து குறிப்பிட்டதெல்லாம் நிற்கும் அப்படிலாம் இல்லை. லைன் செயின் எப்படி போடுவோமோ லைனில் வந்து அதே மாதிரி தான் இதுவும். அவ்வளோதான், இதுதாங்க ஸ்ப்ளைனு. ஸோ இன்றைக்கி கிளாஸில் இவ்வளோ தான். எலிப்ஸ் அண்ட் ஸ்ப்ளைன் அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து ஃபில்லட் பற்றி பார்க்கலாம். ஓகே, மறக்காமல் என் சேனலை வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் வந்து பதிவு பண்ணுங்கள். அதுக்கு ஆப்ளிகேட்டட் டு ஆன்சர் தட். See you in the next class.